ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் மொழி தகுதி தேர்வு பிசி எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி. அடுத்தது, சோலை என்ற பொருள் தரும் சொல் காசோலை. அடுத்தது, ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவேக சிந்தாமணி அப்படிங்கிறது தான் சரி. இது வந்து பாக்ஸ்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, மகளிர் என்பதற்கான இணை சொல்லை தேர்ந்தெடுக்க. மகளிர் அப்படின்னா இதுக்கான இணை சொல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண். சிறுமி, தோழி, முதியோர் இதெல்லாம் வந்து வராது. அடுத்தது 76. வாக்கியம் 1, என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். இது சரி. அடுத்தது, நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் வந்து சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் பாருங்க, வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் வாசல் அலங்காரம், ஆப்ஷன் சி. இன்னும் ஆவும் சேர்ந்ததுன்னா லான்னு வரும், இது ரெண்டும் போயிடும். வாசல் அலங்காரம் அப்படின்னு இருக்கும். அடுத்தது, வாக்கியம் 1, முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் நப்பூதனார் ஆவார். கீராந்தையார் கிடையாது, நப்பூதனார். முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இதுதான் சரி. அப்போ 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், வாக்கியம் 1, சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகுந்து வரும். அந்த பையன், இந்த பையன். அப்போ சுட்டு பெயர்கள், ஒரு சொல்ல வந்து சுட்டி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும். அடுத்தது, வினை தொகையில் வல்லினம் மிகாது. இதுவும் சரிதான். ஊறுகாய் அப்படின்னா ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறிய காய் அப்படின்னு வரும். ஸோ அப்போ வினை தொகையில் வல்லினம் மிகாது. 1 மற்றும் 2 சரி. அடுத்தது, அசையி அப்படின்னா சொல்லி, இந்த மாதிரி ஈ அப்படின்றதுல முடியுது அப்படின்னு ஷார்ட் கூட சொல்லியிருக்கோம். சொல்லிசை அளபடை, ஆப்ஷன் ஏ. நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG 5 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா பாலின சமத்துவத்தை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, தவறான இணையை கண்டறிக. வாழ்த்துகள் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க, வல்லினம் மிகாது. ஸோ ஆப்ஷன் ஏ, இதுதான் வந்து தவறான இணை. அடுத்தது, வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து, ஆப்ஷன் சி. அடுத்தது, பொறுத்துக. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் வந்து திண்டுக்கல். அடுத்தது, பின்னலாடை நகரம் திருப்பூர், மாங்கனி நகரம் சேலம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. CDAB, ஆப்ஷன் சி. அடுத்தது, சட்டி உடைந்து போயிற்று. இந்த போயிற்று, ஆயிற்று இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அது செயற்பாட்டு வினைத்தொடர், ஆப்ஷன் டி. அடுத்தது, பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று, ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பொறுத்துக. கழனி வயல், நிகர் சமம், பருதி கதிரவன், முகில் மேகம். ஸோ DCAB, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, 88. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என பாடிய சங்க புலவர் யார்? குடப்புலவியனர். இது புறநானூறு பாடல். அடுத்தது, தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. இது சரிதான். 3 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல், அப்போ 27 இயல்கள். இது சரி. அடுத்தது, தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடல் கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருக்கிறது. ரெண்டுமே சரி. ஒருமித்த என்ற சொல்லின் எதிர் சொல் மாறுபட்ட அல்லது வேறுபட்டு அப்படிங்கிறது சரி. எதிர் சொல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தவறான இணையை கண்டறிக. மலைபடுகடாம் 10 பாட்டு, மதுரை காஞ்சி 8 தொகை கிடையாது, இதுவும் 10 பாட்டு தான். நம்ம கிட்ட தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுதான். அடுத்தது, முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது சரி. மாலை சிறுபொழுதுகளுள் ஒன்று. இதுவும் சரி. மாலை என்பது முல்லை திணையினுடைய சிறுபொழுது. அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக. வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கு ஜெயங்கொண்டான், கலம்பகத்திற்கு இரட்டையர்கள், சந்தத்திற்கு காலமேக புலவர்.
புலவர். ஒட்டக்குத்தன் கிடையாது, காலமேக புலவர். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். அடுத்தது, தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் இவ்வோமை தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மொழி தேனை. பவளவாய் அப்படின்னா வாய்ப்பவளம் அப்படின்னு மாறும். அடுத்தது, பொறுத்துக. மரபு தொடர்ந்து கேட்டிருக்க கேள்வி. குயில் கூவும், மயில் அகவும், அடுத்தது காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். டிசி பிஏ. அடுத்தது, வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர் யார்? வங்க மொழி அப்படின்னாலே உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். இவரு வங்காளத்தை சேர்ந்தவர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது, தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால சரஸ்வதி மகசேசை விருது. இதுதான் வந்து தவறான இணை. நெக்ஸ்ட் 98 பாருங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். இது சரி. குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் நா பார்த்தசாரதி. ரெண்டுமே சரிதான். அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்தது, கேணி என்று குறிப்பிடப்படுவது கிணறு. இது தெரிஞ்சதுதான். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக. ஓரறிவு புல் மரம், மூவறிவு கரையான் எறும்பு, 4 அறிவு நண்டு தும்பி, 6 அறிவு பறவை விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. மனிதன் தான் 6 அறிவு உடையவர். அப்போ இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து தவறான இணை. அடுத்தது பாருங்க, தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், வைகை பலகை வேங்கை மங்கை பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மங்கை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. மங்கை என்பது பெண்ணை குறிக்கும். இது உயர்திணை. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரிணையில வரும். வைகை அப்படிங்கிறது 6, பலகை வேங்கை இதெல்லாம் வந்து பொருள்ல வந்துடும். அடுத்தது, ஆரி அப்படின்னா அருமை. நெக்ஸ்ட், ஊழி அப்படின்னா ஊழி என்பது யுகம். அடுத்தது, ஊழ் அப்படின்றது முறை. பீடு அப்படின்னா சிறப்பு. டிசிபிஏ. ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, வாக்கியம் 1. அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இது சரி. அடுத்தது, சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. எந்த இடத்துலயுமே உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லுக்கு இறுதியில தனிச்சு வராது. இதுக்கான ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட், பசுமை கூட்டல் கிளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கப்பது பைங்கிளி. அடுத்தது, தவறான இணையை கண்டறிக. பல பல, உள்ளே வெளியே, எளிது அரிது, ஈதல் கொடுத்தல். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி. தவறான இணை. அடுத்தது, சோறு உண், தண்ணீர் குடி, பால் பருகு, பூ பறி வராது, பூ கொய் அப்படின்னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் செய்தி தொடர் ஆகும். அடுத்தது, இது தவறு. வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட் பாருங்க, ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. 2 மட்டும் சரி. அடுத்தது, பொறுத்துக. எம்.எஸ். சுப்பலட்சுமி. எம்.எஸ். சுப்பலட்சுமி பாடல் கலைஞர். அடுத்தது, பால சரஸ்வதி. பால சரஸ்வதி சமூக போராளி. ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர். அடுத்தது, கிருஷ்ணமால் ஜெகநாதன் நடன கலைஞர். ஸோ டிஏபிசி ஆப்ஷன் ஏ. அடுத்தது, 110. வள்ளுவரின் வாக்கின்படி தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது பசுமண் களத்தில் நீரை சேமிப்பது போன்றது. ஆப்ஷன் டி. அடுத்தது, வாக்கியம் 1. வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி. இது தவறு. எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் புணர்வதுதான் இயல்பு புணர்ச்சி. அடுத்தது, வாக்கியம் 2 பாருங்க. வருமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி. அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. இது இங்க வரணும். இது வந்து இது மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் வந்து விகார புணர்ச்சி. இங்க மாற்றம் ஏதும் இல்லாமல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 மற்றும் 2 தவறு. ரெண்டுமே தவறு. நெக்ஸ்ட், நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில்.
பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. பார்த்தாலே தெரியுது, இலங்கை அப்படிங்கிறது நாடு, கர்நாடகா, கேரளம், ஆந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலங்கள். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, ஆப்ஷன் சி. அடுத்தது 114. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தொன்னூல் விளக்கம் ஆகும். இது சரி. தேவனைய பாவனர் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் ஆகும். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. உணர்ச்சி தொடர், உணர்ச்சியா சொல்றது. அடுத்தது உழவு தொழில் வாழ்க விளைவு தொடர். இது ரெண்டுமே 8th ஸ்டாண்டர்ட்ல புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, சரியான அகர வரிசையில் தேர்ந்தெடுக்க. ஆ வரிசையில கொடுத்துருக்காங்க. அப்போ அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். ஆப்ஷன் சி. அடுத்தது 117. தன்மை ஒருமை அப்படின்னா நான் அல்லேன். அடுத்தது தன்மை பன்மை அப்படின்றது நாம் அல்லோம். அடுத்தது முன்னிலை ஒருமை நீ அல்லை. முன்னிலை பன்மை நீவிர் அல்லீர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. தன்மை ஒருமை நாம் அல்லோம். தன்மை பன்மை சாரி பி. அடுத்தது தன்மை பன்மை அப்படின்றது டி. முன்னிலை ஒருமை ஏ நீ அல்லை. முன்னிலை பன்மை நீவிர் அல்லீர். ஆப்ஷன் பி, பிடிஏசி. அடுத்தது 118. மற்றொன்று எவ்வகை தொடர் என்பதை தேர்க. இடை சொல் தொடர். ஏன்னா மற்ற ஒன்று அப்படின்னு வரும். இந்த 2 சொல்லுக்கும் இடையில எந்த ஒரு உருவமே மறைஞ்சு வரல, அதனால இது இடை சொல் தொடர். அடுத்தது வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடுவது ஆற்றுவடை இலக்கியம் ஆகும். சரி. மலைபடுகடாம் 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்திருக்காங்க. தவறு. மலைபடுகடாம் அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. அப்போ 1 மட்டும் சரி. அடுத்தது பாருங்க 120. பாவலர் மணி. இதுல நீங்க இதை கண்டுபிடிச்சிருந்தாலே போதும். தமிழ் தென்றல் திருவிக்கா. டி. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி இங்க இருக்கு பாருங்க. ஸோ 120க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். சனி நீராடு என்று கூறியவர் ஔவையார் அவர்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. என கேட்டார். நம்ம முன்னாடியே பார்த்தோம். என ஆக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகும் இடங்கள்ல சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது 123. வாக்கியம் 1. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். இது கரெக்ட். அடுத்தது வாக்கியம் 2 பாருங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இந்த எழுத்துக்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க. இக்கு, இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, இவ்வு, இய்யு, இல்லு, இல்லு ஆகிய 10 எழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 எழுத்துக்கள் பிளஸ் இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தான அக்கு. இந்த 10 மெய் எழுத்துக்களும் இந்த ஆயுத எழுத்தான ஒரு எழுத்தும் சேர்ந்து 11 எழுத்துக்கள் அளவெடுப்பதுதான் ஒற்றளபடை. அப்போ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும் சரி, 2 தவறு. ஏன்னா இங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, ஆயுத எழுத்து அப்படிங்கிறத விட்டுட்டாங்க. அப்போ 10 எழுத்துக்கள் கிடையாது, 11 எழுத்துக்கள் வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நெக்ஸ்ட் பாருங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏகதேச உருவக அணி. இது 2020 பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க. யாதானம் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் பி. யாதானம் நாடாமல் ஊறாமல் என ஒருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அடுத்தது 126. தோரணம் கட்டுக மன்றங்களில் பூரண கும்பம் வைக்க. சரி, தோரணம் கட்டுக தெருக்களில் டி. அடுத்தது பூரண கும்பம் வைக்க அப்படின்றது மன்றங்களில். முத்து மாலை தொங்க விடுக தங்க தூண்களில் கொடிகள் கட்டுக மாடங்களில். டிசிஏ டிசிபிஏ. முத்து மாலை தொங்க விடுக தங்க தூண்களில் கொடி கட்டுக மாடங்களில். ஸோ டிசிபிஏன்னு வரணும். ஆப்ஷன் சி. அடுத்தது டேஷ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலின
சமத்துவமின்மையை பாலின சமத்துவமின்மையின் மைய அம்சமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பொருளாதார நிலையில். அடுத்தது வாக்கியம் 1. பெயரச்சத்திலும் வினை தொகையிலும் வல்லினம் மிகாது. இது சரி. அடுத்தது உவமை தொகையிலும் 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும். உவமை தொகையிலும் மிகும், 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும். ரெண்டுமே சரிதான். 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பாருங்க. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை இடம்பெறாத இணை. எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்போ வங்கம் சங்கம் இங்கு ரெண்டும் ஒன்றி வந்திருக்கு. உலகு புலவு 2ஆம் எழுத்து கரெக்டா இருக்கு. அசைவு இசைவு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. இதுலதான் ஒன்றி வரல. ஸோ இதுதான் இடம்பெறாத இணை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 130 பாருங்க. பரணிக்கோர் செயங்கொண்டார் என பலப்பட்டை சொக்கநாத புலவர் செயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார். இது சரி. செயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். இது தவறு. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆ வரிசை தான். அப்போ ஆ வந்திருக்கு, அதுதான் முதல்ல வரணும். அன்பு, ஆக்கம், உழவு, ஊக்கம். ஆப்ஷன் சி. அடுத்தது தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது. என்ன வரும்? திருக்குறள். தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரம் அறிவு. அந்த திருக்குறளை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கபிலர் மூதுரைன்னு கொடுத்திருக்காங்க. மூதுரை ஔவையாருடைய பாடல். அப்போ இதுதான் தவறான இணை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. உவமானம், ஓமேயம், உவம உருவு. இதுல பொருந்தாதது உருவகம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி. அடுத்தது 140 வரைக்கும் பார்த்துருக்கோமா? 135 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 136 பாருங்க. கருத்து படம் ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் எந்த இதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா ரா அரங்கநாதன். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது பொறுத்துக. இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி வாழை மரம். அடுத்தது தோன்றல். தோன்றல் அப்படிங்கிறது மரவேர். மரம் வேர் அப்படின்னு வரும். அப்போ இம்மு தோன்றும். ஸோ அதனால மரவேர். அடுத்தது திரிதல். புலிப்பல். இப்பு திரிஞ்சிரும். ஸோ புலிப்பல். அடுத்தது கெடுதல் அப்படின்றது சாரிப்பா ஒரு நிமிஷம் இருங்க. இயல்பு புணர்ச்சி வாழை மரம். அடுத்தது தோன்றல் அப்படின்றது ஏ புலிப்பல். திரிதல். திரிதலுக்கு பற்பொடி. ஆமா இரு இல்லா தெரியும். ஸோ இது பற்பொடி அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்தது கெடுதல் அப்படின்றது மரவேர். மரம் வேர்னு வரும். இம்மானது கெட்டு போயிட்டு மரவேர்னு வந்துடும். கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான். CADB. அடுத்தது தவறான இணையை கண்டறிக. காருகர், நெய்பவர், துகிர், பட்டு, சுண்ணம், நறுமண பொடி, கிழி, துணி. ஸோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துகிர், பட்டு அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்தது இதுலயும் நெக்ஸ்ட் தவறானது கேட்டிருக்காங்க. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், பகைவர், இரவலர், புறவலர். அந்நியர் அப்படின்றது பகைவர் வராது. இந்த ஆப்ஷன் சி தான் தவறு. அடுத்தது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ் எல்லிஸ். ஆப்ஷன் ஏ. இது 9th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் உரைநடையிலே இருக்கும். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசன்ல. அடுத்தது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மனம் மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி அப்படின்னு வரும். ஸோ இதுல ஒரு எழுத்து மறைஞ்சு போயிடும்.
இம்மு மறைஞ்சிரும். மன கூட்டல் மகிழ்ச்சின்னு வரும். மன மகிழ்ச்சி. அடுத்தது சரியான சொல்லை தேர்வு செய்க. திண்ணைப்பாய், 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 திண்ணைப்பாய். இதுல எது சரியான சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, திண்ணைப்பாய். இதுதான் வரணும். அடுத்தது குறுந்தொகை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றல்லையும் 8 அடி பேரல்லையும் கொண்டவை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மட்டும்தான். குறுந்தொகை 10 பாட்டு நூல் கிடையாது. அடுத்தது மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர். இது எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை. ஆப்ஷன் பி. அடுத்தது வங்க சிங்கம் என போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிக. 147. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது நாற்காலி, வினை பயனில்லை. ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்தது பொறுத்துக. சாந்தம் அமைதி, தரணி உலகம், கருணை இரக்கம், மகத்துவம் சிறப்பு. டிசிபிஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்தது இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம் அவர்கள். நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிக. திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் இறைமுறை வரும் அதிகாரம் நட்புன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. குறிப்பறிதல்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் தவறு. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்தவர் ஜிபோ. அப்போ இதுல தவறானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 150 கொஸ்டின் டோட்டலா அப் டு 150 வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ நீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.